ஸோ குரூப் 2A மெயின்ஸ். ஸோ அதனுடைய வகுப்பு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அனலாகி. அனலாகி அப்படின்னா தமிழில் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒத்த தன்மை. அனலாகி அப்படிங்கிறோட அந்த க்ரீக் வேர்டு, அதோடைய ரூட் வேர்டு க்ரீக் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ரூட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போர்ஷனேட். லாகி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாகிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ப்ரொப்போர்ஷனேட் அப்படின்னா அந்த விகிதாச்சாரம், விகிதம், சரி விகிதம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ரொப்போர்ஷனேட் அப்படிங்கிறது இதில் தான் வந்தது. சரி விகிதம் அல்லது விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நீங்கள் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து சரி விகிதம் அப்படிங்கிறத எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டிருப்பாங்களே, A:B C:D. இதுதான் வந்து ப்ரொப்போர்ஷனேட். அப்படின்னா இதோட மீனிங் என்ன? ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸில் இதோட மீனிங் என்ன? ஏயும் பியும் எவ்வாறு ஒத்து போனதோ, எவ்வாறு தொடர்பு இருக்கிறதோ அதே மாதிரி தொடர்பு தான் சிக்கும் டிக்கும் உண்டு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏயும் பியும் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சிஎன்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை வந்து நம்ம ப்ரொப்போர்ஷனேட்டில், நம்ம அரித்மேட்டிக்கில், நம்ம ப்ரிலிமில் இருக்க சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்போஸ் ஏங்கிறது ஒரு 4, இப்போ பிங்கிறது வந்து ஒரு 12, சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அப்படின்னா வாட் இஸ் டி? அல்லது இந்த 4ல் ஏதாவது 3 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்பாங்க. இதை மேத்தமேட்டிக்கலாக நம்ம பண்ணும்போது எந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா இதை எப்படி பண்ணுவோம்? இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? A/B = C/D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ஃபோர் இதோட மீனிங் என்னன்னா AD = BC. இது வந்து அரித்மேட்டிக்கில். இங்கே என்ன வரும்? கொஷின் மார்க்கில் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல கொஷின் மார்க்கில் என்ன வரும்? வெரி குட். ஸோ இந்த கொஷின் மார்க்கில் எல்லோரும் 24ன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படின்னா 4ம் 12 எப்படி ரிலேஷன் அப்படின்னா திஸ் இஸ், இங்கே என்னன்னா திஸ் இஸ் 3x அப்படின்னா என்னதுன்னா 4ஓட 3 பெருக்கி இருக்கிறோம். அப்போது இங்கேயும் அதே கான்செப்ட் தான் போடணும், 3x. அப்போது 8 3ஆல் பெருக்கணும், 24. ஸோ எந்த ஒரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போது அனலாகி அப்படின்னா இது வந்து ஒரு டாபிக் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங். இது தர்க்க கணக்கு இருக்குல்ல, தர்க்க கணக்கில் ஒரு பார்ட், ஒரு லாஜிக்கல் ரீசனிங் நிறைய இருக்குது. அதில் தர்க்க ரீசனிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியிலான ஆன்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது என்ன பண்ணுவோன்னா 2 திங்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணுவோம். இந்த 2 திங்ஸ் கம்பேர் பண்ணி அதுக்கு என்ன கன்க்ளூஷன் என்ன வருதோ அதே மாதிரி தான் அடுத்த 2 திங்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட இன்னும் அனலாகியோட மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டிஃப்ரெண்டாக சொல்கிறதுனா சிமிலாரிட்டிஸ். அந்த சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம ஒத்த தன்மை அப்படின்னு சொல்கிறோம். சிமிலாரிட்டிஸை தான் தமிழில் வந்து ஒத்த தன்மை. ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், மேத்தமேட்டிக்ஸில் சிமிலர் அப்படிங்கிறது வேற, சிமிலருக்கும் ஐடென்டிக்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது வந்து ஒத்த தன்மை, இது வந்து என்னதுன்னா அதே. ஐடென்டிக்கல்னா அதே தான், சிமிலர்னா அதே மாதிரி. சரிங்களா? அதே மாதிரிங்கிறது வேற, அதேங்கிறது வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஒரு இதாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்தோட பக்கம் வந்து இது வந்து 4ன்னு வச்சுக்கோங்க, இது 3ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கோணம் 8 6 12, இன்னொரு முக்கோணம் 3 4 6. ஸோ இது வந்து முக்கோணம் A, இது முக்கோணம் B, இது முக்கோணம் C. ஏயும் சியும் எப்படிப்பட்ட முக்கோணம் அப்படின்னா ஐடென்டிக்கல் முக்கோணம், அதே முக்கோணம். ஏயும் பியும் எப்படி பட்ட முக்கோணம் அப்படின்னா ஒத்த முக்கோணம், சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், எல்லா பக்கமும் என்னதுன்னா ஒவ்வொரு சைடுமே 2 மடங்கு ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி இது இருக்கும், சைஸில் பெருசு. இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஜெராக்ஸ் எடுக்கிறத அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 100% வந்து ஜெராக்ஸ் எடுத்தோம்னா அது ஐடென்டிக்கல்.
அதை கான்ட்ராக்ட் பண்ணியோ இல்லை என்லார்ஜ் பண்ணியோ எடுத்திங்கன்னா சிமிலர்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது அதோட மீனிங். ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமிலாரிட்டி அப்படிங்கிறத தான் நம்ம மீன் பண்ணுறோம். இங்கே அனலாகி அப்படிங்கிறது. இந்த அனலாகியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நியூமரிக்கல் சார்ந்தது. என்னது? எண்ணியல் சார்ந்தது. எண்ணியல் அல்லது எண்களை வைத்து சிமிலாரிட்டி சொல்லுவாங்க. நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய ப்ராக்டிஸிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நான் தான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 49 343. வாட் இஸ் த ஆன்சர்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து அனலாகி பேஸ்ட் ஆன் நியூமரிக்கல் அனலாகி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்டிடியூடுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரீசனிங் ப்ராப்ளம்ஸ் ஆப்டிடியூடு எது கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா 1² அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பார்த்துக்குவோம். அட்லீஸ்ட் 1² 25² மனப்பாடமாக தெரியணும். இதெல்லாம் மனப்பாடம் செய்க. அடுத்து 1³ 15³ மனப்பாடம் செய்க. இதெல்லாம் மனப்பாடம் செய்க. ரோட்டுன்னு சொல்லுவோம். ரோட் மெமரி. வாட் இஸ் ரோட் மெமரி அப்படின்னா தமிழ் என்ன தெரியுங்களா? ரோட் மெமரிக்கு அப்படின்னா குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். ரோட் மெமரிலாம் புரிஞ்சுட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே மனப்பாடம் பண்ணக்கூடியது. நம்ம நிறைய விஷயங்களை அப்படியே தான் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6ங்கிறதெல்லாம் குருட்டு மனப்பாடம். ABCDEFங்கிறதெல்லாம் குருட்டு மனப்பாடம். அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். அது இல்லைன்னா நம்ம லாங்குவேஜோ கணக்கோ போட முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாய்ப்பாடெல்லாம் வந்து குருட்டு மனப்பாடம் தான். 9 7 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 9 7ங்கிறது 63ங்கிறது உடனே சொல்கிறோம், இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறோம். அது தெரியலைன்னு வச்சுங்களேன், அந்த குருட்டு மனப்பாடம் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம். 9 7 எவ்வளோன்னு தெரியலை அப்படின்னா நமக்கு வந்து கணக்கே போட முடியாது, நிறைய கணக்கு போட முடியாது. அந்த 9 7ங்கிறது என்ன அப்படின்னா தெரியலைன்னா என்ன அர்த்தம்னா 9 கோடு போட்டு எண்ணணும். அப்போ நம்ம இங்கெல்லாம் ரீசனிங் யூஸ் பண்ணலை, இது எல்லாமே குருட்டு மனப்பாடம். ஸோ ரோட் லேர்னிங் அது முக்கியமாக தமிழில் படிப்பீங்களா? தமிழில் வந்து மனப்பாட செய்யுங்கிறதுலாம் என்னது அப்படின்னா குருட்டு மனப்பாடம். அப்படியே எழுதணும். ஸோ அது மாதிரி இந்த 1² 25², 1³ 15³ இதெல்லாம் கண்டிப்பாக தெரியணும். இதை தவிர சில பர்சன்டேஜஸும் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து பேசிக்காக உங்களுக்கு தெரியக்கூடிய இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1/2 அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் இதெல்லாம் தெரியணும். 1/2னா 50%. 1/3 அப்படின்னா 33 1/3%. 1/4னா 25%. 1/5 20%. 1/6 16 2/3%. 1/7 14 2/7%. 1/8 12.5%. 1/9 11 1/9%. 1/10 எவ்வளவு? 10%. 1/11 எவ்வளவு? 9 1/11%. 1/12 எவ்வளவு? 8 1/3%. ஸோ சில பேசிக்கான இதெல்லாமே உங்களுக்கு மனப்படமாக தெரியும். ஆல்மோஸ்ட் இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ 1/8 அப்படிங்கிறது 12.5%. 37.5% எப்படி பார்ப்பீங்க? 37.5% அப்படிங்கிறத ஃப்ராக்ஷனல் வேல்யூ எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. 37.5%. 37.5%ஓட ஃப்ராக்ஷனல் வேல்யூ எவ்வளோ? அதனுடைய பின்ன மதிப்பு என்ன அப்படின்னா 1/8ங்கிறது 12.5ன்னு சொல்லிட்டேன்னா அப்போ 37.5 அடிக்கடி எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அந்த 37.5 இருக்கும், அடுத்து 62.5 இருக்கும், அடுத்து 87.5 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டித் தேர்வு எழுதுனீங்க, வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். 37.5 37.5ங்கிறது என்னதுன்னா 12.5 + 12.5 + 12.5 3 12.5. அதனால் 37.5 அப்படின்னா உங்களுக்கு 3/8ங்கிறது ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்கிறது புரியுதா? புரியுதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும். 12.5 2/8 நமக்கு தெரியும். 1/4க்கு வந்துடும். 12.5 + 12.5 25. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். அதற்கடுத்து ரீசனிங்கில் என்னெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் தெரியணும் அப்படின்னா ஏபிசிடி
மிட்டு சொல்லுங்கள், யாராவது பார்க்கலாம், உடனே சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரியுதான்னு பார்க்கலாம். மொத்தம் 26 எழுத்து இருக்குது. அதில் மிட்டில் வந்து என்னென்ன எழுத்து மிட்டில் வரும் அதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக தெரியணும். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன எண்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நல்லது. மிட்டில் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன? வெரி குட், MN. ஸோ அப்போது இதெல்லாம் தெரியணும். ABCD EF GH IJKLM. அப்போது இது ஒவ்வொன்றுக்கும் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. சிலதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் மனப்பாடம், எல்லாமே மனப்பாடம் பண்ணலைன்னா கூட எம்முங்கிறது 13 அப்படிங்கிறது மண்டையில் போட்டு வச்சுக்கோங்க. 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லது. இப்போ ஜேங்கிறது 10, எம்முங்கிறது 13, டீங்கிறது 20, அந்த மாதிரி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதுலேருந்து சிலது நம்ம போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நமக்கு இன்னொரு சாப்டர் ஒன்று இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு கொஷின் ஞாபகம் வந்தது. இது யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ், இதே டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்கிறாங்க. மொதல் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸ், யூபிஎஸ்சி ப்ரிலிமில் கேட்ட கொஷின். அது என்ன கொஷின் அப்படின்னா, நமக்கு ஒரு சாப்டர் இருக்குது தெரியுங்களா, இங்கே ரீசனிங்கில் குரூப் 2A மெயின்ஸில் ஒரு சாப்டர் இருக்குது. அது என்ன அப்படின்னா மிரர் இமேஜஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. மிரர் இமேஜஸ் அப்படின்னா என்னதுன்னா, கண்ணாடியில் தெரியும் பிம்பங்கள். கண்ணாடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லக்கூடிய வந்து சமதள ஆடி, அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பங்கள். இது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். இங்கேயும் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸில் இதுதான் கொஷின். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் வந்து மிரர் இமேஜ் சேம் அஸ் த இமேஜ் லெட்டர்ஸ்? அந்த எழுத்து வந்து மிரரில் பார்த்தாலும் அதே தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது மொத்தம் இங்கிலீஷில் எத்தனை கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொஷின். ட்ரை பண்ணுங்கள். கேபிட்டல் லெட்டர்ஸ் கண்ணாடியில் பார்த்தால் அதே மாதிரி பிம்பம் உள்ள கேபிட்டல் லெட்டர்ஸ் எத்தனை இங்கிலீஷில், ஆங்கிலத்தில்? பிரதேஷ் கெவின் 10ன்னு சொல்லியிருக்கார். மற்றவங்களும் ட்ரை பண்ணுங்கள். டேக் யுவர் ஓன் டைம், எடுத்துக்கோங்க, எழுதி பாருங்கள், சொல்லுங்கள். இல்லை நீங்கள் போர்டில் இருக்கிறத பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு எழுத்தை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆயிடுவீங்க. அந்த எழுத்தை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அந்த எழுத்தை அப்படி தான் எழுதுவோம், ஆனால் அப்படி உண்மையிலே அப்படி வராது அந்த எழுத்து. 10 12 9 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஆப்டிடியூட், அதாவது ரீசனிங் கொஷின்ஸோ ஆப்டிடியூட் கொஷின்ஸோ எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அதுக்கு இது இத்தனை பேர் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, பதில் சொல்லணும்ல. ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் என்ன பிரச்சனை? எப்போ கற்றுக்குவீங்க? தப்பு பண்ணும்போது தானே கற்றுக்குவீங்க. கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஒரு லெட்டரை வந்து நான் வந்து வேறு மாதிரி எழுதியிருக்கேன், ஆனால் அந்த லெட்டர் அப்படி இருக்காது. ஆக்சுவலாக அந்த லெட்டர் வேறு மாதிரி இருக்கும். அது மிரர் இமேஜ் லெட்டர் தான். சரிங்களா? பார்க்கலாம் என்னென்னு. சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன மிரர் இமேஜ் லெட்டர்லாம் இப்போ ரவுண்ட் பண்ண போகிறேன். ஏ சொல்லலாமா? ஏக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்? ஹச் சொல்லலாமா? ஐ சொல்லலாமா? எம் சொல்லலாமா? ஓ சொல்லலாமா? கண்ணாடியில் அதே மாதிரி தெரியணும். எஸ் எல்லாம் அதே மாதிரி தெரியாது. டி சொல்லலாமா? யூ சொல்லலாமா? பி சொல்லலாமா? டபிள்யூ சொல்லலாமா? எக்ஸ் சொல்லலாமா? ஒய் சொல்லலாமா? ஒய் சொல்லாமல் சொல்லக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன். ஒய்ங்கிறது இதுதான் ஒய். கேபிட்டல் லெட்டர்ஸ் ஒய் வந்து எங்கே பார்த்தாலும் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒய்யும் சொல்லலாம். இப்போ சொல்லுங்கள், திஸ் இஸ் த ஆன்சர். இந்த ஆன்சர் நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, இந்த ஆன்சர் யாரும் கொடுக்கல. எத்தனை இருக்குது? என்னங்க நான் அது மிஸ் பண்ணியிருக்கேனா? வேறு ஏதாவது லெட்டர் வருமா? வேறு ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா? கேளுங்க. ஏதாவது டவுட் கேட்கணும், இல்லை ஏதாவது கேட்கணும். இல்லை சார் இது இல்லை, இந்த லெட்டர் எதுக்கு மிஸ் பண்ணீங்க, இதை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை பாருங்கள். இது ஒரு சாதாரண கொஸ்டின்ஸ் தான், ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தப்பாக வருது. இவ்வளோக்கும் நம்ம எழுதியிருக்கேன், எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ஏபிசிடி எல்லா கேபிட்டலும் எழுதிட்டேன். அப்படியே ஒன்று சொன்னேன், ஒன்று தப்பாக எழுதியிருக்கேன், அது கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படி வராது, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11 லெட்டர்ஸ் அந்த ஃபார்மேட்டில் வரும். அடுத்து அனலாகியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூமரிக்கல் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு அல்லது லெட்டர்
ஆல்ஃபபெட்ஸ் அல்லது லெட்டர்ஸை வச்சு வரக்கூடிய அனலாகி, வார்த்தைகள் அல்லது எழுத்துக்களை வச்சு வரும். இல்லை ரெண்டையும் கலந்து கூட கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்க. எம் இஸ் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள், இப்படி ஒரு கேட்குறாங்க. வெரி குட். எம்னா நமக்கு தெரியும், எம்னா 13, என்னன்னா 14. அப்போது 13ஓட 1 கூட்டியிருக்கிறாங்க. அப்போ எம்னா 13, 13க்கு பதிலாக 14, 14க்கு பதிலாக 15 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 13க்கு பதிலாக 14, 14க்கு பதிலாக 15 கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிக்கு என்ன வேல்யூ? பிக்கு நமக்கு தெரியும் 16. அப்போ 16னா இது என்னது ஆன்சர் அப்படின்னா 17 × 18 அப்படின்னு ஆன்சர். 17 × 18. அடுத்த ரீசனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இந்த டிரான்ஸ்லேஷன் ஏற்கனவே ஒரு மடத்தனமான ரூல் ஒன்று இருக்கும். என்ன மடத்தனமான ரூல் அப்படின்னா, ஒரு கொஷினில் தமிழில் ஏதாவது வித்தியாசமாக கேட்டாங்க, டிரான்ஸ்லேஷனில் தப்பாக கேட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் தான் செல்லுபடி ஆகும்னு ஒரு ரூல் வச்சுருக்கிறாங்க. இந்த ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் இங்கிலீஷும் பார்த்தீங்க, இதில் ஒன்றும் இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பெருசாக கிடையாது, எல்லாமே அப்படியே is2 as2ன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆங்கிலத்திலேயே பார்த்துக்கிறது நல்லது, ஆங்கிலத்திலையும் பார்த்துக்கிறது நல்லது. சொல்லப்போனால் நிறைய அந்த உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஏ இஸ் சிட்டிங் ரைட் டு த பி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க. இப்போ கூட இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட ஒரு இதெல்லாம் பயங்கர குழப்பம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு மீட்டிங் நினைக்கிறேன், ஒரு மீட்டிங்க்கு இவர் இத்தனை மாதத்துக்கு முன்னாடி போகிறார் அத்தனை, அதிலெல்லாம் டிரான்ஸ்லேஷன்லாம் குழப்பம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ தமிழில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் வந்துச்சு அப்படின்னா ஆங்கிலத்தில் பாருங்கள், பெட்டர் ஆங்கிலத்தில் பார்க்குறது. ரொம்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப இருக்கா ரீசனிங்கில் அதிகமாக உங்களுக்கு ஆங்கிலத்தில், அது அனலாகி போன்றதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் இங்கிலீஷே பார்த்துக்கலாம். சிலதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷ்லேயே தான் அவங்களும் கொடுப்பாங்க, சில வார்த்தைகள்லாம் தமிழ் படுத்த மாட்டாங்க, இதெல்லாம் தமிழ் படுத்த மாட்டாங்க. இதே வார்த்தைகளை வச்சு இன்னொரு கொஷின்ஸ் கேட்குறேன் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர். தமிழில் கொடுத்தாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வெப்பம், வெப்பமானி. இங்கே அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா டெப்த் அப்படின்னு கேட்டுட்டு இங்கே என்னென்னு கேட்பாங்க. தமிழில் ஆழம், இல்லை சிலது இங்கிலீஷ்லேயே மட்டுமே கேட்டு விட்ருவாங்க, தமிழில் கேட்க மாட்டாங்க, அப்படியே அதே வார்த்தையை விட்டுருவாங்க. ரீசெண்டாக சில தேர்வுகளில் நான் தமிழ் இங்கிலீஷில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் அப்படியே இங்கிலீஷ்லேயே தான் இருக்குது, தமிழ் படுத்தலை. ஏன்னா தமிழ் படுத்தினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும் அது, சில விஷயங்களை தமிழ் படுத்தும் போது. இப்போது பிரகதேஷ் கெவின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆல்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்டிமீட்டர் அப்படிங்கிறது உயரத்தை அளக்கக்கூடியது, ஹைட்டுக்கு. ஹைட்டுங்கிறது வேறு, டெப்த்துங்கிறது வேறு. ஹைட்டுக்கும் டெப்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மேலே இருக்கிறது ஹைட்டு, கீழே போகிறது டெப்த்து. புரிஞ்சதா? எதையுமே ஒரு இடத்துல இருந்து, ஒரு சர்ஃபேஸில் இருந்து, ஒரு தளத்திலிருந்து மேலே அளக்கிறதுக்கு ஆல்டிமீட்டரை யூஸ் பண்ணுவோம். ஃப்ளைட்டு போகிறோம்ல, ஃப்ளைட்லலாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஆல்டிமீட்டர், ஏரோப்ளைன்லலாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஆல்டிமீட்டர். எவ்வளோ ஹைட்டில் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது சப்மரைன் கீழே போகுது, அப்போ அது எவ்வளோ டெப்த்தில் போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? அது என்னதுன்னா ஃபேத்தோமீட்டர், ஃபேத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேத்தம்னா தமிழில் சொல்கிறதுனா ஆழமானி. பட் ஆழமானின்னு போட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஏன்னா டெப்த்துக்கு ஆழம், அப்போ ஆழம்னா ஆழமானி, அது ஃபேத்தோமீட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை வச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். வேர்ட்ஸ், வார்த்தைகளை வச்சு. ஃபேத்தோமீட்டர் டெப்த்தை கண்டுபிடிக்கக்கூடியது. FATHOMETR, ஃபேத்தோமீட்டர். சரிங்களா? ரைட். அடுத்து மூன்றாவது அப்படிங்கிறது என்னதுன்னா படங்கள், பிக்சர், இமேஜ். பிக்சர் இருக்குல்ல, படங்களை வைத்து படங்களின் ஒத்த தன்மையை கண்டுபிடிப்பேன். சிம்பிளாக கேட்பாங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே என்ன வரும்? இது படங்களின் ஒத்த தன்மை, அல்லாகி. பேஸ்ட் ஆன் என்னது? பிக்சர். பேஸ்ட் ஆன் இமேஜ். இதுதான் பென்டகன். 1 2 3 4 5 5 இருந்துச்சுன்னா பென்டகன்னு பேர், 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன்னு பேர். சந்தோஷ், இப்போ கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வாட் இஸ் த ஆன்சர்? அவ்வளோதான், ஸ்கொயர் தான் வரும், அவ்வளோதான். 4 சைடட், 4 சைடட் குவாட்ரிலேட்ரல் வரும். சொல்லப்போனால் என்ன கரெக்டாக சொல்கிறதுனா குவாட்ரிலேட்ரல். 6 ஆகலைங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க சந்தோஷ், புரிஞ்சுக்கங்க. 4 சைடு 3 சைடு ஆயிடுச்சு, 1 குறைஞ்சி. அப்போது 5 சைடு உள்ளது என்ன ஆகும் அப்படின்னா 1 குறைஞ்சி என்னவாகும் அப்படின்னா சதுரமாகும், அல்லது எனி குவாட்ரிலேட்ரல் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நம்ம அர்ஜென்ட்டில் அவசரமாக போட்டுருவோம். இது நமக்கு தெரியாதனால கிடையாது, அவசரத்தில் கான்செப்ட் தெரியாதனால கிடையாது. நிறைய கேள்விகள் நல்லா புரிஞ்சுக்கங்க.
உங்களுக்கும் உங்களுடைய ஒருத்தர் வேலை வாங்கினவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அளவுக்கு தான் அவருக்கு இருக்கும். சொல்லப்போனால் அவரை விட உங்களுக்கு வந்து அதிகம் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் உங்களை விட அவர் வந்து அதிக மதிப்பெண் எடுத்துகிட்டு போயிருப்பார். நிறைய இடத்துல நடப்போம். அது நம்மளோட கம்மியாக படித்தவங்க கூட சர்வீஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய கேர்லெஸ் மிஸ்டேக். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மதிக்கிறதே கிடையாது. ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் மதிக்கிறதே கிடையாது. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் தப்பாக போட்டிருப்போம். உலகமே ரைட்டாக போட்ட கொஸ்டின்ஸை நம்ம தப்பாக போட்டோம்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் தெரியுமா? ஸோ அதனால் அவாய்ட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி வரும். இதெல்லாமே எப்போவுமே ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ஒரு வகுப்பு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வரணும் சார். சிம்பிள். டூ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரெகுலர்லி 10 minutes ப்ரீத்திங் எக்ஸசைஸ். வெரி 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 யூஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, ஸோ இது வந்து படங்கள் வைத்து வரக்கூடியது. இதுலேயே அனலாகிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனலாகிலேயே உங்களுக்கு வந்து நிறைய சில சமயம் இப்போ வேர்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜெல்லாம் வரும். ஜென்ரல் நாலேஜ் கான்செப்ட் தெரிஞ்சு இருக்கக்கூடியதும் இதில் கான்செப்ட் கேட்பாங்க. இந்தியா, ஆர்பிஐ, யுஎஸ்ஏ, அவ்வளோதான். வாட் இஸ் த கொஸ்டின்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாகி கொஸ்டின். ஆனால் அந்த அனலாகி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது வேர்ட் பேஸ்ட் அனலாகி கொஸ்டின், வார்த்தைகள் உள்ள அனலாகி கொஸ்டின்ஸ். ஆனால் இங்கே என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பொது அறிவும் தெரியணும். ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நான் ஆப்ஷன் இல்லாமல் தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபெடரல் ரிசர்வ். சப்போஸ் ஃபெடரல் பேங்க்னு கூட கேட்டு 2 ஆப்ஷன்ஸ்னால் கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதான் 3 விதமான சிஸ்டம். இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அனலாகியில் ஆப்ஷன்ஸே கொடுக்காமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஆப்ஷன் வச்சு நம்ம போகிறதில்ல. சில கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் வச்சு போகிறதும் நல்லது தான். சரிங்களா? ஏன்னா சிலது இப்போ 2-3 கொஸ்டின்ஸ் சிலதில் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம அனலாகியில் இப்போ நம்பர் சிஸ்டத்துக்கு ஆப்ஷன் வச்சு போகிறது தான் நல்லது. ஃபங்க்ஷன் என்பதை இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஃபங்க்ஷன் இஸ் டு EPWHP QKV என எழுதினால் எக்ஸசைஸ் என்பதனை எவ்வாறு எழுதுவீர்கள்? இதுதான் கொஸ்டின். இஃப் ஃபங்க்ஷன் இஸ் டு EPW then exercise is to. தமிழில் சொல்றதுனா ஃபங்க்ஷன் என்பதனை எவ்வாறு எழுதினால் எக்ஸசைஸ் என்பதை எவ்வாறு எழுதுவீர்கள்? ஆப்ஷன் ஏ. ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் ஆன்சர்? ஸோ இது 4 நாளாக பிரிச்சுக்கோங்க. இதில் ப்ளஸ் எஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்லேருந்து +2, எஃப்லேருந்து +2 இங்கே வருது. அப்போ எஃப்லேருந்து +2னா ஹச், EFGH, STUVW, LMNOPCDE. அதே மாதிரி தான். அப்போ டி என்ன ஆகும்? இங்கே வரும் STUVIJKOPQNMNனா எண்ணுக்கு அப்புறம் MNOP. அது 2 லெட்டர் சொல்லி பார்த்தா தான் நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதியிருக்கும்போது இப்போ எக்ஸசைஸை எப்படி எழுதுவீங்க? அப்போ இங்கே ஈயோட லெட்டர் இங்கே வரும், இல்லை ஆரை இங்கேருந்து எழுதிருங்க. ஃபஸ்ட்லேருந்து எழுதுனா RST, அடுத்து ABCD EFG, அவ்வளோதான். TG வந்துருச்சு. TG வந்துருச்சுனாலே இது நீங்கள் கரெக்டாக அந்த சிஸ்டத்தில் தான் வந்தது அப்படிங்கிறதுனால மற்றதெல்லாம் செக் பண்ணாமல் உடனே அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா டிஜியில் தான் ஆரம்பிக்கும். ஸோ டிஜியில் ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதுங்களா? CA ஃப்ரான்சிஸ் அவர் பேரை பார்த்தாலே எனக்கு அது அனலாகி கொஸ்டின் மாதிரி இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. CA ஃப்ரான்சிஸ். உங்கள் பேரை பார்த்தா எனக்கு அது அனலாகி கொஸ்டின் மாதிரி தெரியுது. யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு தடவை 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லுங்கள். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில பேருக்கு நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுங்க. பேசிக்லேருந்து வில் கோ அட்வான்ஸ்ட் ஆல்சோ. பேசிக்லேருந்து. ஏன்னா இது தெரியாதவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரீசனிங் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்குலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் ஓகே அது மாதிரி கேளுங்க. சரிங்களா? இந்த அனலாகி கொஸ்டின்ஸ் இந்த இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த +1 +2ன்னு சொல்லுவோம். இந்த +1 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணுவோம். +1ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ABC இந்த மாதிரி ஆல்ஃபபெட் இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ பிக்கு +1 அப்படின்னா சின்னு அர்த்தம். பிக்கு அடுத்தது சியோட +1 அப்படின்னா டின்னு அர்த்தம். சப்போஸ் +2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏக்கு +2 அப்படின்னா ஏக்கு அடுத்த 2வது எழுத்துன்னு அர்த்தம். ஏக்கு அடுத்த 2வது எழுத்து என்னதுன்னா சி. சப்போஸ் ஈக்கு அப்புறம் +3 நான் போடுறேன் அப்படின்னா EFGH வரும்.
இதே கான்செப்டில் தான் -2ன்னு போடுவோம், -1ன்னு போடுவோம். -1னா முந்தின எழுத்து, ஈக்கு -1னா டி, ஈக்கு -2னா சி. ஸோ இதுதான் வந்து இந்த மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ரைட். இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வேர்டை என்ன மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டீகோட் பண்ணியிருக்கிறாங்க. FUNCTION ஃபங்க்ஷனுங்கிற இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி 8 லெட்டர் உள்ளதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பார்க்கறதுக்கு வரல அப்படின்னா அடுத்து 4 நாளாக பிரித்து பாருங்கள். சில சமயம் 2 பிரிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு கோட் பண்ணுறாங்க, கோடிங். இப்போ இந்த ஆர்மியில் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மற்றவங்க கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வார்த்தையை வந்து கோடிங் பண்ணி அனுப்புவாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த டீகோடிங் தெரிஞ்சதுன்னா அதை கண்டுபிடிச்சிடுவாங்க, அது சொல்லிடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னதான், இந்த 4 லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சிங்கிறது இப்போ அப்படி எஃப்க்குரியது இங்கே போடல, யூக்கு என்னுக்குரிய போடல, இதை அப்படி மாற்றி எழுதியிருக்கிறாங்க. எல்லாமே இங்கே +2ங்கிற இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. +2னா சிக்கு அப்புறம் 2வது லெட்டர், சிக்கு அப்புறம் 2வது லெட்டர் என்ன அப்படின்னா ABCDEயில் சிக்கு அப்புறம் 2வது லெட்டர் DE. அப்போ ஈயை இங்கே போடணும், சியோடது இங்கே வந்துடும், என்னோடது இங்கே வந்துடும், யூவோடது இங்கே வந்துடும், இப்போ எஃப்ஓடது இங்கே வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே என்னுக்கு அடுத்த 2 லெட்டர் இங்கே, ஓக்கு அடுத்த 2 லெட்டர் இங்கே, ஐக்கு அடுத்த 2 லெட்டர் இங்கே, டீக்கு அடுத்த 2 லெட்டர் இங்கே. இந்த மாதிரி தான் எழுதுறீங்க. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அப்போ எக்ஸசைஸை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ எக்ஸசைஸை டீகோடு பண்ண என்னதுக்கு, இதுக்கு பேர் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோ டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது கிரிப்டோகிராஃபி. கிரிப்டோனா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி கோட் பண்ணுறத டீகோடு பண்ண தெரிஞ்சது கிரிப்டோகிராஃபி, கிரிப்டோலஜி. அப்போ அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாரோ இந்த தெரியலை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே ஆரோட 2வது லெட்டர் இங்கே எழுதுங்க, ஈயோட 2வது லெட்டர் இங்கே எழுதுங்க, எக்ஸோட 2வது லெட்டர் இங்கே எழுதுங்க, ஈயோட 2வது லெட்டர் இங்கே எழுதுங்க. அதே மாதிரி சியோட 2வது லெட்டர் இங்கே எழுதுங்க, அதாவது சிக்கு அடுத்து, ஐக்கு அடுத்து இங்கே, எஸ்ஸுக்கு அடுத்து, ஈக்கு அடுத்து. இப்போ செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆன்சர் வருதான்ட்டு. செக் பண்ணி பாருங்கள். 2வது லெட்டர் +2 இதை பண்ணுங்கள், அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்ட்டு. இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஒன்றும் கவலைப்பட வேணாம். வெரி குட் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். நீங்கள் போட் என்பதனை இவ்வாறு எழுதுகிறோம், QDVC என்று எழுதுகிறோம் எனில் ரோடு என்பதனை எவ்வாறு எழுதுவோம்? 4 ஆப்ஷன் சொல்கிறேன். வாட் இஸ் த ஆன்சர்? போட்டுங்கிற வார்த்தையை இந்த மாதிரி எழுதுனா ரோடுங்கிறத எப்படி எழுதுவோம்? குழு தரேன், நீங்களே நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அங்கே 8 லெட்டர்ஸ் இருந்தது, 4 பிரிச்சிருக்கோம். இங்கே 4 லெட்டர்ஸ் இருக்குது, 2 பிரித்து அதே மாதிரி ரிவர்சல் ஆர்டரில் வரும். இங்கே நம்ம இன்னொரு ரீசனிங்கில் கேட்குற தப்பை பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் இங்கே ஓ இருக்குல்ல, ஓவுக்கு டி வந்துச்சுன்னா அப்போது இங்கே இருக்கிற ஓவுக்கும் செகண்டில் வந்து டி தான் வருவான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? இந்த ஓவும் இந்த டியும் கனெக்ஷன் கிடையாது, இந்த ஓவும் இந்த கியூவும் தான் கனெக்ஷன், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சா? VOAT. அப்போ இந்த இது 2 பிரிச்சிருக்கேன். ஓவுக்கு 2வது லெட்டர் MNOPQ, பிக்கு 2வது லெட்டர் BCD, டிக்கு 2வது லெட்டர் UV, ஏக்கு 2வது லெட்டர் C. அதே மாதிரி அப்போ ரோடுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த OPQ RST ABCD EF ABC. So this is the answer. So option is D. எல்லா விதமான டாபிக்ஸும் நம்ம இதிலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய பார்க்கணும். இதில் ஒவ்வொன்றையும் வெரைட்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். இப்போ பாருங்கள், BDGK என்பதனை இப்படி தான், அது அந்த வார்த்தையை சொல்லாமல் இப்படி கொடுத்துருவாங்க. இதுதான் அதோட மீனிங்கு. இதை இவ்வாறு எழுதினால் இதை எவ்வாறு எழுதுவது? வாட் இஸ் த ஆன்சர்? எல்லா நேரத்துலையும் ஒரே கான்செப்டை யோசிச்சுக்கிட்டு கூடாது. கான்செப்ட் வேரி ஃப்ரம் ப்ராப்ளம் டு ப்ராப்ளம். அங்கே இருக்கிறத அப்படியே இங்கே பார்க்கக்கூடாது, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லை,
இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு என்னைக்காவது ஏக்கு சம்மந்தப்படுத்தி இசட் வருது, பிக்கு சம்மந்தப்படுத்தி டபிள்யூ வருது அப்படின்னா உடனே உங்கள் இதில் என்ன குவிக் ஆகணும் அப்படின்னா, அப்போ வந்து இது வந்து இந்த ஏபிசிடி அப்படி எழுதுனீங்க அப்படின்னா இது வந்து ஏ வந்து இசட்டோட தொடர்பு இருக்குது, பி வந்து டபிள்யூவோட தொடர்பு உள்ளது, அப்போ எம்முக்கு வந்து என்னோட தொடர்பு உள்ளது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்போ பிக்கு வந்து ஒய், பி வந்து ஒய்யோட தொடர்புடையது, எக்ஸோட தொடர்புடையது சி வரும், ஈக்வி டிஸ்டன்ஸ் இங்கேருந்து. அப்போது அந்த கான்செப்டில் தான் இருக்குது. அப்போ இதே கான்செப்டில் ஏக்கு எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, ஏக்குனா அப்போ கண்டிப்பாக இசட் வரும், சிக்குனா எக்ஸ் வரணும். அப்போ இது ரெண்டு வந்த உடனேயே நம்ம முடிச்சிடலாம். இதே நீங்கள் ஏற்கனவே செக் பண்ணியிருக்கணும், ஜிக்கு தான் டி வருதா, ஆமாம் டீங்கிறது 20, அங்கேருந்து 7வது லெட்டர், பின்னாடி இருந்து 7வது லெட்டர், அப்போ இங்கே 7வது லெட்டர் ஜி, இது 7வது லெட்டர், அங்கேருந்து 7வது லெட்டர் 20னா 26, 26ங்கும்போது 7வது லெட்டர் வரும். கரெக்டு. நிறைய பேர் இந்த ரீசனிங் கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து பேப்பர் கொடுத்துருவாங்க. எந்த பேப்பர் கொடுத்துருவாங்க? இந்த பேப்பர் கொடுத்துருவாங்க, உங்களோட கொஷின் பேப்பர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிபிடி எக்ஸாமினேஷன். ஓகே, இந்த மாதிரி பேப்பர் பெனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏபிசிடி அதுக்குரிய நம்பர்லாம் போட்டு வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி அப்படிங்கும்போது ஒர்க்கிங் ஷீட் கொடுப்பாங்க. ஒர்க்கிங் ஷீட் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ரஃப் ஷீட், கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்கல்ல கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏபிசிடி இசட் ஃபாஸ்ட்டாக போட்டு 1 2 3 போட்டு வச்சிடலாம். நம்ம கேட்கும்போது அந்த ஏபிசிடி சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஓரளவு அப்படி ஒரு கொஷினை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஏபிசிடி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? இசட்எக்ஸ் யூங்கிறது எஃப்க்கு ஈக்வி டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது. அதனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, எஃப்ங்கிறது ஏயிலேருந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு எந்த இடத்துலேருந்து எஃப் இருக்கோ அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து வர்றது வந்து யூன்னு அர்த்தம். அதே மாதிரி ஜேங்கிறது 10வது லெட்டர் நமக்கு தெரியும். அப்போ ஜே 10வது லெட்டர் அப்படின்னா 26லேருந்து 10வது லெட்டர் என்னவா இருக்கும்? 26லேருந்து 10வது லெட்டர் என்னவா இருக்கும்? உடனே நம்ம 16ன்னு சொல்லக்கூடாது. 16வது வந்து இங்கேருந்து 11வது லெட்டர், அப்போ 17வது லெட்டர். அந்த 17வது லெட்டர் தான் என்னது? கியூ. இதுதான் கொஷின். 6:41 என்பதை போல் உள்ள எண்கள் எது? Which of the following options is the same relationship as 6:41? இந்த 6:41 மாதிரி கீழே என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட். சில பேர் டிஏ போட்டிருக்கீங்க, இங்கே 1 முடியறதுனால 1 அப்படிங்கிறது இது ரிலேஷனே கிடையாது. இது என்ன வரும்? என்ன ரிலேஷன் சொல்லலாம்? இது வந்து 6² 36 + 5. இது ஆக்சுவலாக 6² + 5. இங்கே எப்படி வரும்? நீங்கள் 7:51 இருக்கும். என்ன லாஜிக்கில் போடுவீங்க? 7² + 2 வரும். என்ன லாஜிக்? அங்கே 5, இங்கே 2. 1 முடியறதுனால அது ஆன்சராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது 6² + 5, அதனால் 5² + 5 ஆன்சர்ஸ் கரெக்டு. தேர்ஃபோர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. டிக்கு நீங்கள் என்ன ரீசனிங் சொல்ல முடியாது, அதே மாதிரி அது இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற நம்பரில் ஒத்து போகிறது அதுதான். 6:41 தான். 6:41 மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா 5:30 தான். இப்போ நம்ம சில கான்செப்ட்ஸ் தான் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் இருக்குது. பார்த்தது வந்து 10% கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ தான் எந்த மாதிரி கேட்டாலும் கொஸ்டின்ஸ் நம்ம எய்ம் இஸ் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் கரெக்ட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ். ஒன்று வேணால் மிஸ் ஆகலாம், அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கில் நீங்கள் மிஸ் ஆனால் தான், தெரியலேன்னு இருக்கக்கூடாது எதுவுமே. வேறு என்ன டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன். ஓகே சார், இது வந்து பார்த்தீங்கன்னா 6:41, 6ங்கிறது 41ஓட ஏதோ தொடர்புடையது அப்படின்னா உங்களுக்கு பாருங்களேன், எப்போவுமே இந்த கியூபு ஸ்கொயரு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். 6க்கு 41க்கும் பக்கத்தில் இருக்கிறது என்னதுன்னா இந்த ஸ்கொயர் தான் கான்செப்ட், வர்க்கம் தான், சதுர எண். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 36ஓட ஒரு 5 கூட்டி 41 எழுதியிருக்கிறாங்க. அப்படி வச்சுக்குவோம். அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 6² + 5 41. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், 5:30 இருக்குது. 5² + 5 30. இதே இடத்துல சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களே, 5:29 இருக்குது 30க்கு பதிலாக.
இப்போ எது ஆன்சராக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து 5:30 கிடையாது, 5:29 இருக்குது. இப்போ என்ன ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ ஏபிசிடி இதே தான். வாட் இஸ் ஆன்சர்? எல்லா வகையிலும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு இதுவும். இப்போ வாட் இஸ் த ஆன்சர்? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 6² அப்புறம் +5 போடுறாங்க. இங்கே 5² அதுக்கப்புறம் 1 குறைச்சி +4 போடுறேன். புரியுதா? அந்த லாஜிக் புரியுதா? இந்த ரீசனிங் புரியுதா? இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ரீசனிங் கொஸ்டின்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம மெயின்ஸில் எதுக்கு சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஹியூமன் அலோன் கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின். கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணாது. இட் டேக்ஸ் டைம். இல்லை அதுக்கு தனியாக ப்ரோக்ராமிங் போடணும். ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து ஹியூமன், அப்போ கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் வேணும். இருந்தால் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், மாற்றினா இப்படி எந்த மாதிரி கான்செப்ட் வருது, அப்போவும் எதுவும் ஒத்து போகாது. அங்கேயும் 7:51 போட முடியாது, எந்த லாஜிக்கும் வராது அது. ஸோ 5² +4, அங்கே 6². அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் n². ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னா n² + n-1. இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்மேட். நான் சொல்கிறது புரியுதா? 6 5 கூட்டுறோம். அப்போ இங்கே 5 இருந்துச்சுன்னா 5² 1 குறைச்சி 4 கூட்டுறோம், 29. இது இருந்தாலும் இதுதான் ஆன்சர் சொல்ல வரேன். ஸோ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ரிலேஷனை அந்த 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 இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்கள் கிளாஸ் இன்டிமேஷன்ஸ் எல்லாமே இந்த நம்பரில் வரும். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க, 98403 98093. இன்னும் நிறைய டைப்ஸ் பார்க்க போகிறோம், இதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு எழுதணும் நீங்கள், அதான் ரொம்ப முக்கியம். அதில் கொஷின்ஸ் கொடுப்பேன், டெஸ்ட் எடுத்து எவ்வளோ மதிப்பெண் வருது, எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க டெஸ்ட் எழுதும் போது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை பார்த்ததெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் தான் பார்த்துருக்குறோம். அடுத்த வகுப்பில் இன்னும் நிறைய டைப்ஸ் நிறைய பார்ப்போம். தேங்க்யூ. என்ன சொல்கிறார், ஓஎம்ஆரில் ஒரு கொஷின் டபுள் ஷேட் பண்ணிட்டேன் சார், எவ்வளோ மார்க் லெஸ் ஆகும்? நான் ஏற்கனவே பார்த்து சொல்லியிருக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருங்க. 2 மார்க்குன்னு நினைக்கிறேன். 2 மார்க் லெஸ்ஸு தான் ஆகும், இன்வேலிடேஷன்லாம் ஆகாது. நன்றி. ஸோ இந்த கிளாஸஸ் லிங்க்ஸ், லைவ் கிளாஸஸ் லிங்க்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நன்றிங்க.